கொனிச்சிவா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வருஷம் யாருக்கு நல்ல வருஷம் இல்லை தெரியல. ஆனால் ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே நல்ல வருஷம். இந்த வருஷம் மட்டும் கிடையாது, அடுத்த இயரும் கூட ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கான இயராக தான் மாறப்போகுது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து ஒன் பீஸ் சம்மந்தப்பத்தின நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதை ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ், உங்களுக்கான பொற்காலம் ஏதோ ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒன் பீஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றி நியூஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஓரா பேசாமல் வீடியோக்குள்ள எல்லாம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் பீஸுக்கான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்னு. அதில் மிக முக்கியமான ப்ராஜெக்ட் தான் ஒன் பீஸ் ரீமேக். இதை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டூடியோ விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. த ஒன் பீஸ்னு நாங்கள் ஒரு ரீமேக் எடுக்கிறோம், இது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மிக முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த ரீமேக்குக்கான டீசர் ட்ரெய்லர். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் ஃபைட் விட்டுட்டு இருந்தாங்க. பிகாஸ் இதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ரீமேக் பார்த்தீங்கன்னா டோட்டலி 7 எபிசோடு கொண்ட ரீமேக்காக இருக்க போகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 மினிட்ஸ் தான் இதோட ரன் டைமாக இருக்க போகுது. இந்த ஒன் பீஸ் மாங்காவோடைய முதல் 50 சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீமேக் சீசன் 1 கவர் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் February மந்த் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஒரே நாளில் எல்லாத்தையும் ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரே நாளில் பார்த்து முடிச்சிடலாம் இந்த ஒரு ரீமேக்கு. இது ஒரு ப்ராஜெக்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனுக்கான சீசன் 3. இது பார்த்தீங்கன்னா ஆலபாஸ்ட் ஆர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆலபாஸ்ட் ஆர்க். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்க் ஒன் பீஸை பொறுத்தவரையில். இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா அனிமேலையும் சரி மாங்காவிலையும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதை லைவ் ஆக்ஷனில் கண்டினியூ பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு ஒன் பீஸை வச்சு குக் பண்ணால் நிறைய கல்லா கட்டலாம்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் நிறைய இனிமேல் நாம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கக்கூடிய இருக்கும். இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு சில அப்டேட்டுகளை பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் தரப்பினர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 மிக முக்கியமான மூவிஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதாவது ஒன் பீஸ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர் வரப்போட அந்த படத்துக்கும் இதுக்கு முன்னாடி அந்த படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய ஒன் பீஸ் ரிலேட்டான மூவிஸில் பார்த்தீங்கன்னா நொன்கனான ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரி ப்ரோ, அப்படி என்ன ஆர்க்குன்னு கேட்டிங்கன்னா கோட் வேலி ஆர்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆர்க் எவ்வளோ முக்கியமான ஆர்க்குன்னு ஒன் பீஸ் மாங்கா ரீட் பண்ணவங்க நல்லா தெரியும். ஏன்னா ஒன் பீஸ் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்க்கில் என்ன நடந்துச்சு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒன் பீஸ் நமக்கு புரியும். ஓகேவா, அந்தளவு முக்கியமான ஆர்க்கு தான் இந்த கோட் வேலி ஆர்க். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அனிமே மூவிஸ்லேயே எந்த அனிமே மூவி அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அது டீமன் ஸ்லேயரோடைய இன்ஃபினிட்டி கேசல் ஆர்க் மூவி 1 தான். இது கிட்டத்தட்ட $700 மில்லியன் அமெரிக்க மேலே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இதோட ரெக்கார்டை பிரேக் பண்ண டீமன் ஸ்லேயரோட அடுத்த மூவி வந்தால் மட்டும் தான் முடியும்னு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் மாத்திர மாதிரி தான் இப்போ இந்த கோட் வேலி ஆர்க் மூவி வரப்போகுது. இது மட்டும் ரிலீஸ் ஆகினா என்னங்க 700 மில்லியன் 1 பில்லியன் அடிப்போன்னு கூட ஒரு சில சொல்லி தர்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது ஒன் பீஸ் பொறுத்தவரை இது மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஸோ ஒன் பீஸ் மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. அதுதான் இந்த கோட் வேலி ஆர்க் மூவி. நெக்ஸ்ட் இயர் இந்த மூவி வர மாதிரி 2029 பார்த்தீங்கன்னா இன்னொரு மூவி வரப்போகுது. அதோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் பீஸ் பேட். பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2029 பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வரப்போகுது. டோட்டலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 படங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஒன் பீஸ் தரப்புலேருந்து. இது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸுடைய சீசன் 3 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணிடும். அதை 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணி பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இயரோட ஏர்லி ஸ்டேஜ்லேயும், பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அதை லாஸ்ட் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் பிளான் போட்டிருக்காங்க. நடுவில் இந்த படமும் வரும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வீக்லி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸுடைய மாங்கா சாப்டர்ஸ் அது ஃபைனல்ஸாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு 2-3 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் தான் இந்த அனிமே இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண போகுது. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த ஒரு அப்டேட்டில் நான் பார்க்குறேன். ஒன் பீஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு மக்களுக்கு மத்தியில். எந்த அளவுக்கு இம்பேக்ட்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். எங்கேயாச்சும் ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்த ஒன் பீஸ் ஃப்ளாக் இல்லாமல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள உருவாக்கியிருக்கு. அதுதான் உண்மை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் உலகமெங்கும் ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஓட என்ன பண்ணியிருந்தாருன்னா
ஒன் பீஸோட எண்டிங்கை எழுதிட்டு கடலுக்கு தூக்கி போட்டார். உனக்கு எண்டிங் பார்க்கணுன்னா நீ கடலுக்கு தேடி போய் அந்த எண்டிங்கை எடுத்து நீ ரீட் பண்ணிக்கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை கூட இன்னும் எவரும் வந்து கண்டுபிடிக்கலை. ஸோ இப்படிப்பட்ட நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸை சுற்றி நடக்குது. ஒன் பீஸ் இஸ் ரியல்னு வந்து ரியல் லைஃப்லேயே சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடா மாற்றிட்டுதாரு. ஸோ எல்லா புகழும் ஓடா சென்சைக்கு. எத்தனை ஒன் பீஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸ் ஃபாலோ பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் பற்றின வீடியோ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இந்த பெல் பட்டனை வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓவராக பேசாமல் இதோட முடிச்சு கொடுக்குறேன். அண்ட் சைனோரா கைஸ் வரட்டா.